வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். வாஜ்பேயி அடிக்கல் நாட்டிய அசாம் பாலம் அவரது தொலைநோக்கு பார்வைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்தியாவின் மிக நீளமான இரட்டை அடுக்கு பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி நினைவகம் இன்று புதுதில்லியில் திறந்து வைக்கப்பட்டது. இயேசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாட்டம். தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 மேம்பாலங்கள் கட்ட மத்திய அரசு 1300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் மெல்பர்னில் நாளை தொடக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவின் மிக அதிக நீளம் கொண்ட ரயில் மற்றும் சாலை போக்குவரத்துக்கான இரட்டை அடுக்கு பாலத்தை அசாம் மாநிலத்தின் போகிபில் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். புதிய பாலத்தில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் முதலாவது ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவின் மிக அதிக நீளம் கொண்ட ரயில் மற்றும் சாலை போக்குவரத்துக்கான பாலம் அசாம் மாநிலத்தில் உள்ள போகிபில் பகுதியில் பிரம்மபுத்திரா நதியின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. 5900 கோடி ரூபாய் செலவில் 4.94 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியிலிருந்து விமானம் மூலம் திரிபுகர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் போகிபில் பகுதிக்கு சென்று புதிய பாலத்தை திறந்து வைத்தார். இந்த பாலத்தில் முதலாவது பயணிகள் ரயில் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் புதிய பாலத்தில் திரிபுகர் பகுதியிலிருந்து தேமாஜி வரை பயணம் மேற்கொண்டார். இரட்டை அடுக்கு கொண்ட இந்த பாலத்தின் மேல் பகுதியில் 3 வழித்தட சாலையும் கீழ்ப்பகுதியில் இரட்டை ரயில் பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அருணாச்சல பிரதேசத்தை சாலை மற்றும் ரயில் மூலம் எளிதில் இணைக்க முடியும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர் என்றார். 16 ஆண்டுகளுக்கு முன்னர் அடல் பிஹாரி வாஜ்பேயி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த இந்த பாலம் அவரது தொலைநோக்கு பார்வைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றும் அவரது ஆட்சி காலத்தில்தான் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டது என்றும் பிரதமர் கூறினார். क्षेत्र के लाखों लोगों के जीवन को जोड़ने वाली लाइफलाइन है। इससे असम और अरुणाचल के बीच की दूरी सिमट गई है। ईटानगर से डिब्रूगढ़ की रेल यात्रा अब करीब 700 किलोमीटर घटकर 200 किलोमीटर से भी कम रह गई है। அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்திய சீன எல்லை பகுதிக்கு பாதுகாப்பு தளவாடங்களை எளிதில் கொண்டு செல்ல முடியும். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதை மூலம் பிரம்மபுத்திரா நதியின் தெற்கு மற்றும் வடக்கு கரை பகுதிகளில் உள்ள ரயில் பாதைகளை இணைக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை 120 ஆண்டுகளுக்கு பயன்படுத்த முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடக்க விழாவில் அசாம் ஆளுநர் ஜெகதீஷ் முகி, முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி நினைவகம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புதுதில்லியில் ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தல் அருகில் சதைவ் அடல் என்ற பெயரில் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. அர்ப்பணிப்புக்கு பின்னர் அங்கு சர்வமத பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர்.
சுமார் 10 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் அடல் ஸ்மிருதி நயாஸ் அமைப்பு இந்த நினைவகத்தை உருவாக்கியுள்ளது. வாஜ்பேயி பிறந்த தினம் மத்திய அரசால் நல்ல ஆளுமை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் செய்தியில் முன்னாள் பிரதமரை நாடு இந்த நாளில் நினைவு கூறுவதாகவும், இந்தியாவின் உண்மையான மரியாதைக்குரிய மனிதராக விளங்கியவர் வாஜ்பேயி என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மக்களின் மனங்களிலும் இதயத்திலும் அவர் எப்பொழுதும் குடியிருப்பார் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வாஜ்பேயி கண்ட கனவு இந்தியாவை உருவாக்குவதில் அவரது அர்ப்பணிப்பை இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாமன பண்டிட் மதன் மோகன் மால்வியாவின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சுதந்திர போராட்டத்தில் மால்வியாவின் பங்களிப்பு எப்பொழுதும் மறக்க இயலாதது என்று கூறியுள்ளார். வளர்ந்த நாடுகளைப் போல் இந்தியாவில் வாரிசு உரிமை வரி விதிப்பு நடைமுறை பின்பற்றவில்லை என மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து நன்கொடையாக பெறும் நிதி குறித்து பேசிய நிதியமைச்சர், பெரும்பாலான மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவிலான நன்கொடைகளை வெளிநாடுகளில் இருந்து பெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். இந்த நிதி பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து டாலர்களில் பெறும் பணமானது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பெறப்படும் நிதியுதவிகளுக்கு இந்தியாவில் பிற நாடுகளைப் போல் அதிக வரி விதிப்பை மத்திய அரசு மேற்கொள்வதில்லை. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், மதசார்பு நிறுவனங்கள் போன்றவை சமூக அக்கறையுடன் நிதியுதவியை பெறுகின்றன. நிறுவன சட்டம் 2013 படி 2% வரியே இதுபோன்ற நிறுவனங்களில் வசூலிக்கப்படுகிறது. எனவே பிற வளர்முக நாடுகளைப் போல அதிகமான வரி விதிப்பில் இந்திய அரசு செயல்படவில்லை என்றும் அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். குடியுரிமை பணிகளுக்கான வயது வரம்பில் மாற்றம் ஏதும் இல்லை என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அரசின் குடியுரிமை பணிகளுக்கான பணியிடங்களில் வயது வரம்பில் மாற்றம் செய்யப்படும் என அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் பேசிய அமைச்சர், குடியுரிமை பணிக்கான குறைந்த வயது 27 மற்றும் அதிக வயது 31 என்ற நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் வயது வரம்பில் மாற்றம் செய்யும் எண்ணம் ஏதும் மத்திய அரசுக்கு இல்லை என்றும் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வயது வரம்பில் கடந்த 37 ஆண்டுகளாக பின்பற்றப்படும் நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் கூறினார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அயோத்தி வழக்கில் சபரிமலை விவகாரத்தை போன்று விரைந்து விசாரணையை முடிக்க வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் அகில பாரதிய அதிவக்த பரிஷத் அமைப்பின் 15வது தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை விரைந்து வழங்கியதை குறிப்பிட்டார். இந்நிலையில் ராம ஜென்மபூமி விவகாரம் கடந்த 70 ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். எனவே விரைவு நீதிமன்றத்தைப் போல இந்த வழக்கை விசாரித்து விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். அரசியல் சாசனத்தில் ராமர், கிருஷ்ணர் மட்டுமல்லாது அக்பரையும் குறிப்பிட்டிருப்பதாகவும், ஆனால் பாபர் குறித்து குறிப்பிடப்படவில்லை என்றும், அவ்வாறு இருக்கும் நிலையில் பாபரை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். அயோத்தி வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் வரும் 4ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அனைத்து மின்சார மீட்டர்களும் ஸ்மார்ட் ப்ரீபெய்ட் மீட்டர்களாக அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் மாற்றியமைக்கப்படும் என்று மத்திய எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏழை மக்களின் மின் நுகர்வை கருத்தில் கொண்டு ஒரே நேரத்தில் அவர்கள் ஒரு மாதத்திற்குரிய மின் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ப்ரீபெய்ட் மின் மீட்டர்களை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் மூலம் திறமையான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயேசுபிரான் அவதரித்த நாளாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மக்கள் நள்ளிரவிலும் அதிகாலையிலும் தேவாலயங்களுக்கு சென்று பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர்.
இந்தியாவிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது. வாட்டிகன் சிட்டியில் அமைந்துள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போப் பிரான்சிஸ் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். உலக அளவில் தற்போது நுகர்வோர் கலாச்சாரம் அதிகரித்துவிட்ட நிலையில் மக்கள் தங்களின் வாழ்வில் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும், மனிதநேயம் மிக முக்கியம் என்று ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார். இந்த பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். Una nuova fragranza di vita, quella della semplicità, chiediamoci. இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான பெத்லகேம் நகரில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடினர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. ஜெருசலேமிலிருந்து பெத்லகேம் வரை நள்ளிரவில் ஏராளமானோர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. البلاد سر تبادل عجيب. இந்தியாவிலும் பல்வேறு நகரங்களில் நள்ளிரவில் தேவாலயங்களில் கூடிய மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றியும் இனிப்புகளை ஒருவருக்கொருவர் பரிமாறியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கானோர் இப்பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். அதிகாலையிலேயே புத்தாடைகளை அணிந்தும் இனிப்புகளை பரிமாறியும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பூரில் உள்ள லூர்து பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ராயப்பேட்டை, செயின்ட் தாமஸ் மவுண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் அதிகாலையிலேயே ஏராளமானோர் குழுமி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி வெண்மீன் ஆலயத்தில் அதிகாலை 1 மணிக்கு வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கஜா புயல் பாதிக்கப்பட்டிருந்த ஆலயம் சீரமைக்கப்பட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். குழந்தை இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் காட்சிகள் அரங்கேற்றப்பட்டன. தமிழ், ஹிந்தி, மலையாளம், கொங்கணி, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கும் வகையில் 3 மேம்பாலங்களை கட்ட 1300 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோட்டார், ஒழுங்கினசேரி, தக்கலை ஆகிய பகுதிகளில் புதிய பாலங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் குற்றம் சாட்டும் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் கர்நாடகத்தில் இருக்கும் தங்களது கிளைகளை கலைத்து விடட்டும் என்று கூறினார். நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், எல்லா தமிழ்நாட்டில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கிளைகளை கலைத்து விடட்டும். காவிரி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, நமக்கும் சொந்தம்.
நமக்கு அதுல உரிமை இருக்குது. 500 டிஎம்சி பெற்றுட்டு இருந்த நாம இந்த அளவுக்கு கீழே வந்து நின்று 177 வந்திருக்கணும். யார் காரணம்? 50 வருஷமா இது வந்து தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இவங்க தானே செய்த துரோகம். பிஜேபி விரட்டி அடிக்கப்படும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது குறித்து கேட்டபோது, யார் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பது தேர்தலில் தெரியும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளித்தார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் வங்கி ஊழியர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலதிபர்களை ஈர்க்கும் வகையில் மாநாடு நடத்துவது வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். தமிழகத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை அமைப்பதற்கு இடம் வழங்க மாநில அரசு தயக்கம் காட்டுவதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். சிறந்த தத்துவ ஞானியும் சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்தவர் மதன் மோகன் மாளவியா என தெரிவித்த பிரதமர், கல்வி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியது என்று புகழாரம் சூட்டினார். விவசாயிகளின் விளைநிலங்களில் அவர்களின் அனுமதியின்றி மின்னழுத்த மின்பாதை அமைப்பது கண்டனத்துக்குரியது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளைநிலங்களில் அத்துமீறி பிரவேசித்து மின்கோபுரங்களை அமைக்க முயற்சிப்பது பேரிழப்பினை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் விவசாயிகளை உடனடியாக நேரில் அழைத்து பேசி உரிய தீர்வு காண வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மூன்றாவது அணி அமையுமானால் அது காங்கிரஸ் திமுகவிற்குத்தான் பலவீனமாக அமையும் என பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் மூன்றாவது அணி அமைய முயற்சிப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், 5 மாநில தேர்தல் பிஜேபிக்கு சிறிய தோல்விதான் என்றும் இன்றைக்கும் பிஜேபி மிக பலமாக இருப்பதாக தெரிவித்தார். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குறித்த விவரங்களை வெளிக்கொண்டு வர நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய ஊழல் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துக் கூற வேண்டிய மிகப்பெரிய ஜனநாயக பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைகளை உடனடியாக திறக்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் அறிவுறுத்தியுள்ளார். பட்டாசு தயாரிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டன. இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரியம் உப்பை பயன்படுத்தி பட்டாசு தயாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் 40 முதல் 50 வகையான பட்டாசுகளை பேரியம் உப்பு இல்லாமல் தயாரிக்க முடியும் என்று பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பட்டாசு நிறுவனங்களை திறந்து உற்பத்தியை மேற்கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் விழுந்த தென்னை மரங்களை உரமாக மாற்றும் வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் கஜா புயலால் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் விழுந்துள்ள நிலையில் அதனை அகற்ற முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்னை மரங்களை எந்திரத்தின் மூலம் தூள் தூளாக மாற்றி இயற்கை உரமாக மாற்றுவது குறித்து விவசாயிகளுக்கு திருவாரூர் மாவட்டம் கருவாக்குறிச்சியில் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை முன்னாள் முதல்வர் வடிவேல், வேளாண்மைத்துறை உதவி இயக்குநர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை உரிய காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் குறித்த விவரங்களை வரும் 28ஆம் தேதிக்குள் அந்தந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லது தலைமை குற்றவியல் நடுவர் மூலமாக உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 8 பேரை விடுவிக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடுக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை அடுத்தடுத்து கைது செய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 8 பேரை கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெண் உட்பட 9 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் காவல் அணிவகுப்பு அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
முகமது அக்பர், உமேஷ் பட்டேல், அனிலா வேதியா மற்றும் ரவீந்திர சப்வே ஆகியோர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் சத்தீஸ்கரில் ஆட்சி அமைத்ததை அடுத்து பூபேஷ் பாகேல் இம்மாதம் 17ஆம் தேதி அன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்தமான் நிக்கோபார் பகுதியில் உள்ள 3 தீவுகளுக்கு புது பெயர்களிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ராப்ஜலைண்ட், நீல்ஜலைண்ட் மற்றும் ஹவுலாக் ஜலைண்ட் ஆகிய தீவுகள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு, ஷாகித் த்வீப் மற்றும் ஸ்வராஜ் த்வீப் என்று அழைக்கப்படும். வரும் 30ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி போர்ட் பிளேயருக்கு வருகை தரும்போது தீவுகளின் புது பெயர்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இனி வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அரசு கட்டடத்திற்குள் புகுந்த தீவிரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் கடும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43ஆக உயர்ந்துள்ளது. காபூலில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலகங்கள் அடங்கிய வளாகத்திற்குள் வந்த தீவிரவாதிகள் காரில் வெடிகுண்டுகளை நிரப்பி வந்து நுழைவு வாயிலில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து வளாகத்திற்குள் நுழைந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த ஊழியர்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். அரசு ஊழியர்கள் அலுவலக ஜன்னல்கள் வழியாக வெளியே குதித்து உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக துப்பாக்கிச் சண்டை நடத்தினர். இதில் தற்கொலைப்படை தீவிரவாதி உட்பட 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட 43 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. ஆப்கானில் இந்த ஆண்டில் தீவிரவாதிகள் நடத்திய மிக பெரும் தாக்குதலாக இது கருதப்படுகிறது. இந்தோனேஷியாவில் சுனாமி தாக்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 429ஆக அதிகரித்துள்ளது. சுமத்ரா தீவில் உள்ள கிரெகட்டோவா பகுதியில் உள்ள எரிமலையில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட சீற்றத்தை தொடர்ந்து சுனாமி தாக்கியது. இதனால் சுமத்ரா தீவின் தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் ஜாவா தீவின் மேற்கு பகுதியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 429ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் 1400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 128 பேரை காணவில்லை என கூறப்படுகிறது. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கனரக உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மெல்பர்னில் தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய தொடக்க வீரர்கள் KL ராகுல், முரளி விஜய் ஆகியோர் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் டெஸ்டில் வென்ற இந்திய அணி 2வதாக பெர்த்தில் நடைபெற்ற போட்டியில் தோல்வியை தழுவியது. இரு போட்டிகளிலும் இந்த துவக்க ஆட்டக்காரர்கள் KL ராகுல், முரளி விஜய் சரியாக விளையாடாத காரணத்தால் நாளை மெல்பர்னில் நடைபெறும் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக மாயங்க் அகர்வால், ஹனுமா விகாரி இருவரும் இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக களம் இறங்கியுள்ளனர். ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் அதிகாலை நேரத்தில் மூடுபனி நிலவுகிறது. அடுத்த சில தினங்களுக்கு இதேபோன்ற நிலை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
நாட்டின் வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் தலைநகர் தில்லியில் கடுமையான குளிர் நிலவுகிறது. பனிமூட்டமும் தொடர்ந்து நீடிப்பதால் இந்த மாநிலங்களின் பல்வேறு இடங்களிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திலேயே மிக குறைந்த அளவான தில்லியில் கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெப்பநிலை 3.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தலைநகர் முழுவதும் கடுமையான பனிமூட்டம் தொடர்வதால் போதிய வெளிச்சம் இல்லாத நிலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே சாலையில் செல்கின்றன. குளிர் நிலைமை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட இடங்களில் உறைபனி நீடிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஜெர்மனியில் உள்ள ஆரன் ஏரியில் சீலுடன் குதூகலமாக மக்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விதவிதமாக கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்த ஆண்களும் பெண்களும் அங்குள்ள ஏரியில் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சீலுடன் நீந்தி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி தருவதாக இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இந்த அழகான ஏரியில் கடந்த 32 ஆண்டுகளாக இது போன்ற நீச்சல் நிகழ்ச்சியில் பங்கேற்று வருவதாகவும் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாஜ்பேயி அடிக்கல் நாட்டிய அசாம் பாலம் அவரது தொலைநோக்கு பார்வைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்தியாவின் மிக நீளமான இரட்டை அடுக்கு பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி நினைவகம் இன்று புதுதில்லியில் திறந்து வைக்கப்பட்டது. இயேசுபிரான் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாட்டம். தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 மேம்பாலங்கள் கட்ட மத்திய அரசு 1300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் மெல்பர்னில் நாளை தொடக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.